திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனரும் அதன் தலைவருமான ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதில் எம்எல்ஏக்கள் ஆகியவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என தன்னை சந்திக்க வந்தவர்களிடம் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், தைலாபுரத்தில் என்ன நடக்குது? அண்மையில் பாமக தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணியை நீக்கி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த சூழலில் நேற்று இரவு தடாலடியாக அன்புமணி தான் அந்த கட்சியின் தலைவர் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதன் பிறகு பாமகவில் பரபரப்பு தொற்றிக்கொண்ட சூழலில் தற்போது தைலாபுரத்தில் ராமதாசும் பனையூரில் அன்புமணி ராமதாசும் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். தைலாபுரத்தில் பாமக பொதுக்குழுவை கூட்டி அங்கு சில முக்கிய முடிவுகளை எடுக்க ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் அங்கு பாமக எம்எல்ஏக்கள், பாமகவின் முக்கிய நிர்வாகிகள் ஆகியவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தற்போது பனையூரிலும் அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதிலும் பாமகவின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. விவரங்களோடு செய்தியாளர் சிவச்சந்திரன், தற்போது தைலாபுரத்தில் என்ன சூழல்? அங்க பொதுக்குழுவை கூட்ட ராமதாஸ் திட்டம் வகுத்திருக்கிறாரா? விவரம் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான நானே தலைவராக நீடிப்பதாகவும் தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் என்று கடந்த வியாழக்கிழமை செய்தியாளர் சந்திப்பில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். இது கட்சியினிடையே அச்சத்தையும் பிளவும் ஏற்படுத்தியது. இந்நிலையில்தான் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்த கடந்த 4 தினங்களாக அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் ஜி.கே. மணி, வன்னியர் சங்க தலைவர் புதா அருள்மொழி மற்றும் தலைமை நிலை செயலர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இங்கு சமாதான முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. அந்த முயற்சி பின்னடைவு ஏற்பட்டுள்ளதே தகவல்கள் வெளியாகின்றன. குறிப்பாக இன்று கூட அந்த மூத்த நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த, குறிப்பாக விழுப்புரம், கடலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற அந்த கட்சி பலமாக உள்ள மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் தனித்தனியாக இங்கே தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்திருந்தனர். இங்கு ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இதுல கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணியும் பங்கேற்றார். இதுல சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவகுமார் மற்றும் சேலம் அருள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இந்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் நிறைவு பெற்று அந்த சமாதான பயிற்சியில் ஈடுபட்டு வந்தவர்களிடம் மருத்துவர் ராமதாஸ் நான் அறிவித்ததுதான், என்னால் அந்த அறிவிப்பை மாற்றி அறிவிக்க முடியாது, அவர்கள் கட்சி பணியை செய்யலாம் என்ற ஒரு கருத்தையும் மூத்த நிர்வாகிகளிடமும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்களிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில்தான் நேற்று இரவு கூட பாமக அதாவது அன்புமணி ராமதாஸ் நானே தலைவராக செயல்படுவேன் என பொதுக்குழு தான் நியமனம் செய்தது என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்த அறிக்கையாக இது ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பதாக கட்சியினரே பேச்சு சொல்லப்பட்டது என்றால் நம்மால் காதால் கேட்க முடிந்தது. இந்நிலையில் தான் தற்போது அடுத்த மாதம் அதாவது மே 11ஆம் தேதி மகாபலிபுரத்தில் அந்த பாமக சித்திரை முழுநில அந்த மாநாடு நடைபெறவுள்ளது. அந்த மாநாட்டு திடலுக்கு இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் அந்த மாநாட்டு பணியை பார்க்க வந்துள்ளார். இங்கே வந்துள்ள சிலரும் அங்கே சென்றுள்ளதாக தற்போது தகவல் வந்துள்ளது. அந்த மாநாட்டு திடலை பார்த்து அவர் ஒருவேளை செய்தியாளர்களை சந்தித்தால் அந்த அறிவிப்பு பின்னர் மீண்டும் பாமக நிறுவனர் மருத்துவரால் அறிக்கை வெளியிட வாய்ப்புள்ளதாகவே தற்போது கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.